யாருமாக கட்டளை மூடி இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம கொண்டு வந்த தேவனுக்காக ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வேன். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில எங்களை கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உங்களுடைய ஆராதிக்கும்படியான ஒரு கிருபை கொடுத்ததற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே பரிசுத்தமாய் நான் வைத்துக் கொள்ளும்படியாக கிருபை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே என்னை கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்துகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நான் போகிற வேலைகள், நான் பண்ணுகிற ஊழியர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை பாதுகாப்பாக ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தையும் ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் ஆச்சரியமாய் சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம்.
குறைவில்லாமல் நிறைவாய் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறது உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறதா அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை இல்லாமல் நான் வேற யார் ஆண்டவரே ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. இயேசுவே உண்மை இல்லாமல் நான் வேற யார் ஆண்டவரே ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ அருமையாக கொண்டு வந்ததுக்காக நன்றி. எங்கள் சபைக்காக ஒரு சொந்தமான இடத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல இடத்தை கொடுத்து ஆண்டவரே ஆத்துமாக்களை நிறைய வழிநடத்தும்படியாக ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற எங்கள் ஆத்துமாவை புத்துணர்ச்சி படுத்துக்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆத்துமாவை புத்துணர்ச்சி படுத்துங்க ஆண்டவரே. ஒரு ஆத்தும தாகத்தை தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் சாட்சியாக வாழும்படியாக ஒரு கிருபை கொடுங்க. ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழும்படியாக ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நானே என்னை உள்ளே ஆராய்ந்து இயேசுவே உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கிறேனா நான் தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நான் பண்ணுகிற பாவங்கள் எல்லாத்திலிருந்து எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. எல்லா சாபங்கள் கட்டிலிருந்து எனக்கு விடுவியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகத்தோடு ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படியாக கிருபை கொடுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த மண்டபத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுக்கான ஊழியம் பண்ணுற இடத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ ஊழியங்கள் இடமே இல்லாமல் நின்று போகிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்கான எங்கள் ஜெபத்தை கேட்டு இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். சபை மூலமாக நடக்கிற பத்திரிகை ஊழியர்கள் தொடர்ந்து நடக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சபை மூலமாக நடக்கிற பெண்கள் உபவாச ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இது போல இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலப்படுத்துங்க. இந்த சிறுவர் பள்ளியில் தொடர்ந்து நடக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த ராபோஸ் ஆராதனைகளும் தொடர்ந்து நடக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் எனக்காக போரிட்டு அதிலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ பல தேவைகள் இருந்தாலும் நீர் முன்னின்று ஆண்டவரே அதுக்காக வழிநடத்ததுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ பிசாசின் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாலும் இந்த ஊழியத்தை நடக்க விடாமல் பண்ணும்படி எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்கள் கூடவே இருந்து எங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களால் இல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுடைய தயவினாலே இந்த ஊழியத்தை நடத்தும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. எந்த இடத்திலும் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு நாங்கள் இருக்கும்படி கிருபை கொடுங்க. எங்கள் ஆத்மாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. நாங்கள் பாட போடுகிற பாடல்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க. நான் கேட்க போற இந்த நீதிமொழிகளின் அறிவுரை மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ செய்தியின் மூலமாக எங்களை தொடுங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு பேசுங்க, எங்களோடு உரைவாடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பண்ணுகிற ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக எங்களுக்கு பதிலை தந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க. உங்களுக்காக சாட்சியாக இந்த சபை இருக்கும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஐம்பத்தி 7வது பாடலை பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் பாடல் 57வது பாடல். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா கலை தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா கலை தோரை தேற்றிடுவே. சிலுவை நிழல் என்ன தஞ்சம் சுடமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் என்ன தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி
சமூகத்திலே மனம் மாறலாம் தனியல்ல கேட்டிடும் மனம் மாறலாம் தனியல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவேன் எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா என்ன என்னை கைவிடாதீரும் நாதா என்ன உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலத்திருமே உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலத்திருமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் உம்மையாய் வெட்கமடையேன் உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் உம்மையாய் வெட்கமடையேன் தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் தீயை செய்திடும் சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் தீயை செய்திடும் என்னை தேற்றிடும் மழையாலும் இயேசுவே என்று காத்திடுவே என்னை தேற்றிடும் மழையாலும் இயேசுவே என்று காத்திடுவே திருப்பாதம் நம்பி வந்தேன் திருப்பை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே
பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கணிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கணிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தே திருவை இயேசுவே. தமரந்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமரந்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. பல தள்ளின முளைக்கல்லே பரமசியோன் நீரே. பல தள்ளின முளைக்கல்லே பரமசியோன் நீரே. பிரகாசிக்கும் மலை நோக்கி பதராமலை காத்திருப்பேன். பிரகாசிக்கும் மலை நோக்கி பதராமலை காத்திருப்பேன். தேவ சமூகத்திலே தமரன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. 123வது பாடலை பாடும். அநாதி தேவனும் அடைக்கலமே நித்திய புயங்களும் ஆதாரம் என்பதாக 123வது பாடல். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே விழுந்து கொண்டார் தூய தேவனே. காருண்யத்தாலே விழுந்து கொண்டார் தூய தேவனே. இவனாம் திறத்தில் நயங்கார் உன்னை வீணாய் கருதி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தெய்வ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தெய்வ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள் நீருற்றால் மாற்றினாரே.
பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே. சமாதானத்தில் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வித்துதியாற்றை கரந்திடுவார் தூய தேவதயவார். வித்துதியாற்றை கரந்திடுவார் தூய தேவதயவால். கடும் காலத்தில் கர்த்தர் மாதிரிலே கிடைக்கும் விலை பாடுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்தனம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நூற்றி 24வது பாடல் பாடம். அடுத்ததான பாடல். கர்த்தரிலும் தம் வல்லமையிலும் கிருபையாய் யாவரும் விளப்பவும். கர்த்தரிலும் தம் வல்லமையிலும் கிருபையாய் யாவரும் பலப்படுவோம். தீங்கு நாளிலே சாத்தானை எதிர்த்து நின்று திராணியுடன்
போர் புரிவோம், திராணியுடன் போர் புரிவோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லவரா, அவர் சத்துவ வல்லமையால் மாமீசம் ரத்தத்துணரல்ல, தூரைத்தலம் அதிகாரம் அந்தகாரத்தில் லோகாதிபதியோடும் பொல்லாவியோடும் போராட்டம் நமக்கு உண்டு. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால் சத்தியமாம் கச்சையை கட்டியே நீதியின் மார்க்கவசம் தரித்து சமாதானத்தின் சுவிசேஷ பாதரத்தை நாம் கால்களில் கொடுத்துக் கொள்வோம், நாம் கால்களில் கொடுத்துக் கொள்வோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால் பொல்லாங்கனையும் அம்புகளை வல்லமையோடு எதிர்க்கும் ஆயுதம் விசுவாசமெனும் கிரகம் மேலே வீரமுடன் பிடித்து நிற்போம், வீரமுடன் பிடித்து நிற்போம். சர்வாயுத வர்க்கத்தை எதிர்க்கும், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால் ரட்சயமா தலை சீராவும் எஷனமும் அறிந்து கொள்ளுவோம். தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயம் தேவை அதை பிடித்துக் கொள்வோம், தேவை அதை பிடித்துக் கொள்வோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆராதனை நடத்த டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி துதி பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். மகாத பிரகாசமே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே சோதரிக்கிறோம். எல்லாரும் உணர்ந்தவர்களாய் கர்த்தரின் மேலே துதித்து மகிமைப்படுத்துங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், அவர் வாயை விரிவாய் திறங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பாருங்க, ஈவாய் கொடுத்த ஆயுசு நாட்களை எண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி வழிகளை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க சோதரம் கர்த்தாவே துதிக்கிறேன், ரட்சகரே சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் 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 கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசுவே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென்.
சோதரம் சோதரம். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தமே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரித்தார், அதிசயம் செய்வார். கர்த்தமே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரித்தார், அதிசயம் செய்வார். நாமை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நாமை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தமே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரித்தார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ, அவரை நம்மை அழைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ, அவரை நம்மை அழைத்துக் கொள்வார். கர்த்தமே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தமே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தமே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க, உங்களை ஆதரிக்கிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைங்க. இன்றைக்கு உங்களுக்கு நியாயம் செய்கிறார், நீதி செய்கிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார், வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். உங்கள் ஸ்தலத்திலே காணப்படுகிற எல்லா நோய்களையும் கர்த்தர் நீக்குகிறார். இன்றைக்கு தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் ஆண்டவரே, வியாதியினால் நிரப்பும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே நிரப்பும், அடியாரை நிரப்பும் அப்பா, வியாதியினால் நிரப்புவதாக, வல்லமையினால் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நிரப்பு நிரப்பு நிரப்பு. ஹல்லேலூயா. ஓ praise the Lord. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இயேசுப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுகள் கேட்டீரையா துணிந்து தூக்கினீர் பெரியவராக்கினீர் என்மது காருண்யத்தால் துணிந்து தூக்கினீர் பெரியவராக்கினீர் உமது காருண்யத்தால் துணிந்து தூக்கினீரே பெரியவராக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவராக்கினீரே எனது விளக்கு எளிய செய்தி இருளை ஒளியாக்கி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எரிந்து கொண்டிருப்பேன், எனது விளக்கை எரிய செய்யும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும், இருளான என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும் என்று கேளுங்க. இயேசுவே எப்பொழுதும் உமக்காய் நான் சுடமிட்டுக் கொண்டிருப்பேன், நான் எரிந்து கொண்டிருப்பேன். ஆண்டவரே எனது விளக்கை எரிய செய்யும் அப்பா, என் இருளை ஒளியாக்கும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருளான வாழ்க்கையை ஆண்டவரே வெளிச்சமாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. இயேசுப்பா ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு இதயத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே ஒளியாய் இருப்பீராக. ஹல்லேலூயா. இயேசுவே உலகத்திற்கு வழியாய் வந்தேன் என்று சொன்னவர் இயேசுவே உள்ளத்திலே அப்பா நீ ஜீவ ஒளியாய் வருவீராக. ஆண்டவரே இருளான வாழ்க்கையை ஆண்டவரே மங்கியிருந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை ஆண்டவரே ஒளிமயமாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரட்சகரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் உடையோ, நாவு யாவும் போற்றிடோ, அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் உடையோ, நாவு யாவும்
தாழ்கள் யாவும் உடையோ நாமும் யாவும் போற்றியோ அந்த இயேசுவே ஆண்டவர் இயேசுவே வைத்தியர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார் தாழ்கள் யாவும் உடையோ நாமும் யாவும் போற்றியோ அந்த இயேசுவே வைத்தியர் இயேசுவே வருகிறார் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார் தாழ்கள் யாவும் உடையோ நாமும் யாவும் போற்றியோ அந்த இயேசுவே வருகிறார் நாமும் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே வருகிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைக்கேற்றே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆத்துமாக்களை உயிரடைய செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போன உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே சத்துவத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உன்னோடு துதிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரமப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுவேன். இந்த பாடல்கள் மூலமாகவும் இந்த ஆராதனை மூலமாகவும் எங்களை உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிற ஆராதனைகள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகளை மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் என்பதை ஸ்ரீமன் ஜீவன் அனுப்பினார். அல்லேலூயா அல்லேலூயா. யாவரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிமொழிகளை இந்த ஜீவா அவர்கள் முன்பாக வந்து நம்மளுக்கு வாசிப்பார்கள். எல்லாரும் எந்திரிச்சு நின்று வாசிங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தை எடுத்து எதை எடுத்து சத்தமாக வாசிக்கும். யூதேயாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் போர்த்து எழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய முடியாது. ராஜாவின் முன்னின்று இஷ்டத்தை நீக்கிவிடு, அப்பொழுது அவருடைய சிங்காசனம் நீதியினால் நிலைநிற்கும். உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாக்கப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. நீ உன் அயலானுடைய மாத்திரம் உன் விஜயத்தை குறித்து வழக்காடு, மற்றவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாது. மற்றபடி அதை கேட்கிறவன் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம். கோடை காலத்தில் விழுந்த மழை குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான சரணாதிபதியும் தன்னை அனுப்பினவர்களுக்கு இருப்பான். அவன் தன் எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நிற்கும். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன்
கொண்ட காலத்தும் சமானம். உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. வடகாற்று மலையையும் புறம் கூறுகிற நாவு கோப முகத்தையும் குறிப்பிக்கும். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி இடாய்க்கு ஆத்மாவுக்கு கிடைக்கும் விருந்த தண்ணீருக்கு சமானம். தேனை மிகுதியாக விடுவது நல்லதல்ல, நட்புகளை நாடுவது புகழ் அல்ல. வாசித்த இந்த நீதிமொழிகளிலிருந்து பாஸ்டர் மைக்கேல் எபனேசர் வந்து சில அறிவுரை. கர்த்தருடைய வசனம் வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே நாம் தியானத்துக்கென்று இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 12வது வசனம். நீதிமொழிகள் 25:12. கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரந்தி பூசணத்திற்கும் சரி. கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன், ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் என்கிறதான காரியத்தை நம்ம வந்து இதில் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நம்ம வந்து எடுத்து பார்க்கணும்னால் வாசிக்கிற 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17. அதாவது வேத வாக்கியம், இந்த வேத புத்தகம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் ஒன்று தேர்ந்தவனாகவும், இரண்டாவது எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, அவைகள் 3வது உபதேசத்துக்கும், 4வது கடிந்து கொள்ளுதலுக்கும், 5வது சீர்திருத்தலுக்கும், 6வது நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாற்றும்படியாக, நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக மாற்றும்படியாக, உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவனாக தேவனுடைய வார்த்தை செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு வந்துட்டு ஆலோசனை கொடுக்கிறார். அதாவது வேதம் வந்துட்டு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டாலும் அதை செய்யறதுக்கும் வந்துட்டு பவுல் வந்து தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதாவது 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணேன். எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணர்வுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பவுல் வந்து தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வேத வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், சபையில் உள்ளதான தேவனுடைய பிள்ளைகள் வருகிறதான மக்கள் வந்துட்டு அவங்க தேர்வுகளா மாறணும். அவங்க எல்லா நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவங்களாக மாறணும். அதுக்காக என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணும்? கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படணும்னு பவுல் வந்துட்டு தீமோத்தேயுக்கு வந்துட்டு எச்சரிக்கையோடு சொல்லுகிறதான காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு வந்துட்டு சபைகள்ல அதிகமாக காணப்படுகிறது என்ன? கடினமான
விதமான இந்த காரியங்கள், கண்டித்து உணர்த்துகிறதான காரியங்கள், புத்தி சொல்லுகிறதான காரியங்கள் அதிகமாக காணப்படுகிறது இல்லை. ஏதோ ஒரு சில இடங்கள்ல சபைகள்ல ஏதோ ஒரு சில ஊழியக்காரங்க தான் செய்யறாங்க. ஆனா அதிகமான பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த 4:3 வாசிக்கப்பட்டபடி மக்கள் வந்துட்டு எதை அதிகமா எதிர்பார்க்கிறாங்கன்னா, தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு திருப்தியான, தங்களுக்கு சந்தோஷமான, தங்களுக்கு பிடித்தமான பிரசங்கங்களை போதிக்கிறவர்கள், தங்களுக்கு ஆறுதலாய் போதிக்கிறவர்கள், சமாதானமா போதிக்கிறவங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லுகிறதான ஊழியக்காரர்களை திரளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்றவங்க நிறைய பேர் தான் இருக்காங்க. கண்டிச்சு உணர்த்தாம வரவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன செய்யறது, ஆறுதலா சொல்லி, தேர்தலா சொல்லி, அவங்களுக்கு பழைய பட்ட ஏதாவது வாக்குப்பட்ட வசனத்தை எடுத்து கொடுத்து அவங்களை என்ன செய்யறாங்க, ஏமாற்றுகிறதான காரியங்கள் நிறைய இருக்கிறது. இவங்கெல்லாம் எதற்காக செய்கிறார்கள்னா, தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக. ஏன்னா இன்னைக்கு சபையில வந்துட்டு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொன்னா என்ன நடக்கும், விசுவாசிகள்லாம் நிறைய பேர் போயிடுவாங்க. அதனால என்ன செய்யறதுன்னா, அனுசரிச்சு தான் நம்ம வந்துட்டு பேசுறதுக்கு வந்துட்டு சொல்லுகிறதான காரியங்கள்லாம் பார்க்கிறோம். சமீபத்திலே நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்தாபனத்தில் உதவி செய்யும் பொழுது வாலிபர் மீட்டிங்ல வந்துட்டு என்னை வந்துட்டு பேசும்படியாக, அதை வந்துட்டு மாசத்துக்கு ஒரு நாள் நடத்துங்கன்னு சொன்னாங்க. போய் வந்துட்டு வாலிபர் கூட்டத்தில் உட்காந்து அங்கே வந்து அந்த கூட்டங்களை நடத்தும் பொழுது அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, ஜெபம் பண்ணுறதா நேரத்தில் மொபைலை நோண்டி கொண்டு உட்காந்துருந்தாங்க. அதை நான் வந்து அவங்களுக்கு போதிக்கும் பொழுது சொன்னேன், பிள்ளைகளாம் இந்த மாதிரி மொபைலை நோண்டிட்டு உட்காராதீங்க, கொஞ்சம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது பயபக்தியோட என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அதனால கண்களை கூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது அவ்வளோதான். அவங்க வந்து மேலிடத்துல சொல்லி அதோட அவ்வளோதான். அந்த வாலிபர் கூட்டத்துக்கு இவர் வர்றதுக்கு எல்லாம் தகுதி இல்லைன்னு வச்சுட்டாங்க. வாலிபர் கூட்டத்துல இருந்து அவர் வந்து நடந்த வேணான்னு குறிப்பிட்டாங்க. இதான் கடிந்து கொள்ளுகிறதான போதகர்கள் இன்றைக்கு பிடிக்கவில்லை. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடந்த சம்பவம் தெரியும். சார்லி கிர்க்குங்கிறதான ஒரு தேவ மனுஷன், 32 வயசு தான். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரமே ஃபுல்லா சீர்கெட்டு போயிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பாவம், வேதத்துக்கு பயப்படுகிறதான பயம் இல்லை. அவர் கண்டித்து உணர்த்துகிறதான போதகராக அவர் வந்து காணப்பட்டார். அவர் ஒரு வாலிபர் மீட்டிங்ல இந்த மாதிரி அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதில் பிடிக்காதவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவர் கண்டிச்சு பேசுறாரு, ரொம்ப வந்துட்டு இது பண்ணாருன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததான காரியம். இன்னைக்கு கண்டித்து உணர்த்துகிறவங்க நிறைய பேர் இல்லை. ஒண்ணு வந்து தங்களோட உயிருக்கு பயம், கண்டிச்சு பேசினா நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்து பிரசங்கம் பண்ண கூப்பிட மாட்டாங்க, இல்ல சபையில் விசுவாசத்துக்கு போயிடுவாங்க. விசுவாசத்துக்கு போயிட்டாங்கன்னா கூட்டம் வந்துட்டு கூடாது, கூட்டம் கூடலைன்னா காணிக்க வராது, காணிக்க வரலைன்னா கட்டடங்களை எழுப்ப முடியாது. இதுலதான் ஜனங்கள் வந்துட்டு கவனமா இருக்கிறாங்க, ஊழியர் கவனமா இருக்கிறாங்க. ஒழிய வர்றவங்களை கண்டித்து உணர்த்தி புத்தி சொல்லி கண்டனம் பண்ணி அவங்கள தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரா அவங்கள சரியா அவங்கள தேர பண்ணணும், வளர பண்ணணுங்கிறது மிகவும் கம்மியாக என்ன செய்கிறது இருக்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா உணவு கூட இன்னைக்கு பொதுவாக வந்து பாருங்க, நம்ம சாப்பிட்ற உணவுல கூட இன்னைக்கு ரொம்ப வந்துட்டு தவறானதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது 2 விதமா வந்து நம்ம உணர்வு இருக்கு. அதாவது விருப்பமான உணவு ஒண்ணு, தேவையான உணவு ஒண்ணு, 2 இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து விருப்பமான உணவை நம்ம வந்துட்டு சாப்பிடுறோமா அல்லது தேவையான உணவை சாப்பிடுறோமா, அதை பார்த்தோம்னா நம்ம அதிகமான பேர் என்ன செய்வோம், எது பிடிக்கிறத பிடிச்ச உணவை தான் சாப்பிடுறதுக்கு நம்ம இருக்கிறவே ஒழிய தேவையான உணவு எது நம்ம உடம்புக்கு தேவையானது, எது நம்மளை ஆரோக்கியப்படுத்தும், எது நம்மளை சரி பண்ணுங்கிறதுக்கு அது நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அறுசுவை உணவை ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, உவர்ப்புன்னு காரம் மாதிரி அறுசுவை உணவு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சுவையும் நம்ம உடம்புல ஒவ்வொரு பலனையும் சக்தியும் கொடுத்து நம்மளை ஆரோக்கியமாக்கி நம்மளை வளர்ச்சி செய்யறாங்க. இப்ப எல்லா சுவையும் தேவை. கசப்பு எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னா என்ன செய்யறது, அது கஷ்டம். கசப்பு சாப்பிடணும், அது நோய் சக்தி அதுதான் அதிகமா இருக்குது. அதை சாப்பிடலைன்னா பின்னாடி நோய் வாய் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த கசப்பான மாத்திரை என்ன செய்யணும்னா கட்டாயப்பட்டு முழுக வேண்டிய நிர்பந்தமா இருக்கிறது. அதனால உபதேசங்கள்ல தேவனுடைய வார்த்தைகள்ல நமக்கு சந்தோஷமா சமாதானமா நம்ம பிடித்ததை மாத்திரம் நம்ம கேட்கக்கூடாது. வசனம் நம்மளை தேடப்படுகிறதுக்கு, நம்மளை சீர்படுத்துறதுக்கு, நம்மளை உருவாக்குறதுக்கான கடிந்து கொள்ளுகிறதான தேவனுடைய வசனங்களை, கண்டிக்கிறதான தேவனுடைய வசனங்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதான் சொல்லப்படுது, தவறான உபதேசங்களை கலைந்தால்தான் சரியான உபதேசத்துல நம்ம என்ன செய்ய முடியும், வளர முடியும். நம்ம வந்து பைபிள்ல எல்லா இடத்துலயும் அதான் அப்போஸ்தலர் இருந்தாலும் சரி, இயேசுனாலும் சரி, இதைத்தான் ஃபாலோ பண்றாங்க.
மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இயேசு செஞ்ச உபதேசம் எல்லாமே வந்துட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், இதை செய்யுங்கன்னு சொல்றாரு. மத்திய நீங்க 6 வந்து இன்னைக்கு வீட்டுல எடுத்து நீங்க படித்து பாருங்க. நிறைய டைம் படிச்சிருக்கான். நீங்க அதை ஆரம்பிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 காரியங்களை சொல்றாரு. அதாவது தர்மம் செய்யறதை குறிச்சு, ஜெபத்தை குறிச்சு, மன்னிக்கிறதை குறிச்சு, உபவாசம் பண்ணுறதை குறிச்சு, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறத குறிச்சு, தேவையை குறிச்சு அவர் பேசும்போது என்ன செய்யறாருன்னா, தர்மம் செய்யும்போது எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செய்யணும்னு அதுக்கப்புறம் சொல்றாரு. ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2-3 வசனங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்றாரு. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய மெத்தடு. இதுதான் அப்போஸ்தலர்களுடைய மெத்தடு. தவறானவைகளை நம்ம விட்டு என்ன செய்யணும், கலைந்து போட்டுவிட்டு சரியான உபதேசங்களை நம்ம என்ன செய்யணும், வளரணும். அதான் பவுல் வந்து சொல்றாரு, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் நான் பிரசங்கிப்பேனானால் நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. மனுஷனுடைய பிரியப்படுத்த நம்ம பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தைய வசனத்தை கொண்டு நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம தெளிவாய் வந்துட்டு போதிக்க வேண்டும். அதாவது 1 கொரிந்தியர் 1:18 கடைசியா நான் சொல்லிடுறேன். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலமா இருக்கிறது. சிலுவையை குறித்த உபதேசம் என்பது கடினமான உபதேசம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் மத்தியில புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை அதன் வழியாக தான் நம்ம கடந்து போகணும். ஏன்னா அப்போஸ்தலர்கள், சீசர்கள் எல்லாமே அந்த வழியாக தான் கடந்து போயிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்துட்டு நமக்கு சொல்லும் போது அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். கெட்டு போறவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க, அவங்க ஆசீர்வாதம், செழிப்பு, நமக்கு கஷ்டம் இல்ல, பாடுகள் போவாங்க. ஆனா வேத வசனம் அந்த சிலுவையின் வழியாகத்தான், பாடுகள் வழியாகத்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். ஆகையினாலே நம்ம வந்துட்டு நம்ம சீர்படுறதுக்கு, பலப்படுறதுக்கு தேவனுடைய அந்த கடினமான உபதேசங்களை, சிலுவை கொடுத்த உபதேசங்களை, கடிந்து கொள்ளுதலை நம்ம ஏற்றுக்கொள்வோம். கர்த்தத்தாமே நம்மை வளர செய்வார். அதே கண்டல் கூடி செபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையினால் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே உடைய வார்த்தை நாங்கள் தேடுகிறதற்கு, நாங்கள் நற்கிரிகளை செய்ய தகுதியாகவும் கடிந்து கொள்வதற்கும், புத்தி சொல்லுதலுக்கும், கண்டனம் பண்ணுவதற்கும் உடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் நாங்கள் முழுமனதாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் சுய இச்சைக்கேற்ற பிரசங்கங்களை நாங்கள் எதிர்பார்க்காமல் கடிந்து கொள்ளுதலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உண்மையிலே நாங்கள் வளர பலப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறது. ஆகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ற தாசை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சாட்சிகளின் நேரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை சபைக்கு முன்பாக சாட்சிகளின் நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம்.
அல்லேலூயா. பாடல்களை பாடும்போது காணிக்கைகளின் அவர்களே இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்து கோட்டை வீழும். நீ ஜெயித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும். முன்னேற்றும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்னை உதிக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படைத்த காணிக்கைக்காக டாக்டர் கிறிஸ்டி அவர்கள் வந்து ஜெபம் செய்வோம். அறிவிப்புகள் மாலை ஜெபம் எல்லாரும் நமக்கு இடம் இல்லாத காரணத்தினால் அவரும் அங்கே இருந்து ஜெபம் பண்ணும்படி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிற உபவாச ஜெபம், பெண்கள் உபவாச ஜெபம் தொடர்ந்து மண்டபத்தில் முதல் மாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை அறிகிறோம். அடுத்த வாரமும் நடைபெறும், அதிலையும் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை இருக்கிற அந்த வாட்ஸ்அப் ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஊழியர்கள் குறைவாக இருந்தாலும் இருக்கிற ஊழியர்கள் உற்சாகத்தோடு பங்கு பெறுங்கள். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடிகிறது. அதுபோல பத்திரிகையையும் தொடர்ந்து இந்த வாரத்திலே நம்ம போடும், கடந்த வாரத்தில் போடும்படி கிருபையாக ஆண்டவர் வழிநடத்தினார். பாஸ்டர் மைக்கேல் அபினேசர் வந்து தொடர்ந்து 2 மாதங்களாக 2-3 மாதங்களாக நம்மளுக்கு வந்து அந்த போஸ்ட் செய்வதற்கு அவங்க உதவி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே. இது மாதிரி ஊழியர்களை தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்து பண்ணுகிற போது ஊழியர்கள் தொடர்ந்து நல்லபடியாக கட்டப்படும் என்று ஆண்டவர் நாமத்தில் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அதன் மூலமாக ஆசீர்வாதங்களும் பெற்றது நிறையா இருக்கிறது. அதனால ஊழியர்கள் நடக்கும்போது
முன்னுக்கு வந்து ஊழியத்தின் மூலமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்தில் உள்ள எல்லா பணத்தைகளையும் ஆண்டவர் இது வரைக்கும் குறைவில்லாமல் நிறைவாக வைத்திருக்கிறார். அதேபோல் வீட்டிலும் ஒவ்வொருவர்கள் வீட்டிலும் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா பாஸ்டர் மாட்ட கொடுங்க. அதை வைத்து நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் வந்து சபையின் முன்பாக சாட்சிகளாக கூறலாம். மற்றும் அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்பொழுது அறிவிக்கப்படும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது இல்லை அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு அந்த குரூப்பில் இல்லை அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணால் அதில் வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது ஜெபங்கள் கூட்டங்கள் வேறு எங்கேயும் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதே போல் புதன்கிழமைகளிலும் இந்த எம்ஜிஆர் நகர் ஊழியத்தையும் தொடர்ந்து பாஸ்டர் அம்மா செய்யும்படி திருப்பி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அவங்க தொடர்ந்து பிரயாணப்பட்டு அந்த இடத்துல இருந்து குளப்பக்கம்லேருந்து எம்ஜிஆர் நகருக்கும் சென்றது ஊழியர்களை செய்து வராங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை ஜெபத்திலும் பிரயாணப்பட்டு வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கான சொந்தமான இடத்திற்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக தான் ஜெயம் பெற முடியும் என்று இதுவரைக்கும் நம்ம பண்ணிருக்கிறதுனால அதற்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து தேவ செய்தியை கேட்கும்படி டாக்டர் கிறிஸ்டி அவர்கள் வந்து நம்ம தேவ செய்தி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உடைய தேவன் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மரித்த அல்லது செத்து போன ஒரு தெய்வத்தை நாம் வணங்கவில்லை. ஆமென். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உயிரோடு இருக்கிறதான தேவனை நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் வாராய் சொல்லுகிறான், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளடமுள்ள தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான சுக பல ஜீவனை உயிரை எண்ணி பார்த்தவர்களாய் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதான பிள்ளைகள் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். எல்லா வேலையிலும் கர்த்தரை நாம் துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்ன நாளிலுமாய் செம்மையான இருதயத்தை குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்குமானால் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுஷனுடைய இருதயம் எவ்வாறாய் காணப்படுகிறது? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்கொன்றும் அங்கொன்றுமாய் புறம் கூறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற காரியங்களிலே முனைப்பு காட்டுகிறதை பார்க்கிறோம். அவர்களை பற்றி இல்லாததை பொல்லாததை பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் செம்மையாய் காணப்படுகிறதா, இல்லை என்றால் பொல்லாப்பாய் காணப்படுகிறதா? பொல்லங்காய் இருக்கிறதை தேவன் அருவருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் இருதயம் செம்மையாய் காணப்பட வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனுஷனுடைய இருதயம் திருப்புள்ளது எவ்வாறாய் காணப்படுகிறது? மகா கேடுள்ளதுமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எவ்வாறாய் இருக்கிறது? ஆமென். அது செம்மையாய் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் செம்மையாய் காணப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தையிலே நாம் செம்மையானவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய பார்வையிலே செம்மையானவர்களாய், நம்முடைய நடக்கையிலே, செய்தியிலே, ஒவ்வொன்றிலும் செம்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். தேவன் செம்மையான இருதயம் உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். வாசித்து பாருங்க, சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 7:10. ஹல்லேலூயா. செம்மையான இருதயம் உள்ளவர்களிடத்துல ரட்சிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கேடகம் நம்மோடு இருக்கிறது. ஆமென். செம்மையான இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு இருதயம் செம்மையா இருக்குமானால் முதலாவதாக நீங்க பாருங்க, தேவன் நம்மை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கேடகமா இருக்கிறார். ரட்சிக்கிறார் என்று சொல்லும் போது நாம் எப்படி பாவத்திலே அடிமைத்தனத்திலே உழன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அவருடைய பரலோக ராஜ்யம்
ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அதுல ரட்சிப்பு என்பது ஒரு மீட்டு வைத்திருக்கிறார். ஆமென். கெட்டு போனதான நம்மை கத்தரித்து மீட்டிருக்கிறார், நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார், நம்மை பராமரிக்கிறார், போஷிக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்காக கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கேடகமாயிருக்கிறார். ஆமென். செம்மையாய் நம் ஒருவரை காணப்படும் போது கர்த்தர் நமக்கு ஒரு கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவர் நமக்கு ஒரு பாதுகாவலராய் காணப்படுகிறார். ஆமென். சத்துரு எரியும் அக்கினி ஆயுதங்களை ஒன்று மேல வாய்க்காமல் போக செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழுகிற சத்துருக்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நம்மை விடுவித்து காக்கிறார். ஆமென். நம்முடைய இருதயம் செம்மையாய் இருக்குமானால் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசித்து பாருங்க, சங்கீதம் 49:14 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 49:14. செம்மையானவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா, இல்லையென்றால் மற்றவர்கள் நம்மளை ஆண்டு கொள்கிறார்களா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆட்சி செய்கிறவர்களாய், இளைஞர்களாய் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் செம்மையாய் காணப்படுமானால், ஹல்லேலூயா, இன்றைக்கு நம்முடைய அடிமைத்தனத்திலே காணப்படுகிறோம், மற்றவர்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், நம்முடைய சுயாதீனம் பறி போய் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை ஏன் என்று கேட்டால் நம்முடைய இருதயம் செம்மையாய் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் போகிறோம், அவருடைய சொற்களுக்கு செவி கொள்ளாமல் போவதனாலே இன்றைக்கு அந்நியர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆட்சி செய்கிறவர்களாய், இளைஞர்களாய் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் செம்மையாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு இருதயத்தை, செம்மையான இருதயத்தை எனக்கு தந்தரலும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மத்தேயுவை நாம் பார்க்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் இன்றைக்கு சுத்தமாய் காணப்பட வேண்டும். தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்றைக்கு பாவத்திலே விழுந்து போய் அசுத்தத்திலே ஜீவிக்காதபடி நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய், இல்லையென்றால் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே செம்மை காணப்பட வேண்டும். ஆமென். அடுத்ததாய் பாருங்க, சங்கீதம் 97:11 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 97:11. செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோமா? இல்லையென்றால் நம்முடைய காரியங்களை எண்ணி, நம்முடைய கவலைகளை எண்ணி, பாரங்களை எண்ணி இன்றைக்கு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு கஷ்டத்தினூடாய் போய் கொண்டிருக்கிறதா? சந்தோஷம், மகிழ்ச்சி நம்முடைய வீட்டிலே காணப்படுகிறதா? நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாய் காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க செம்மையானவர்களாய், உங்கள் இருதயம் செம்மையாய் காணப்படும் என்றால் நம்மளுக்கு என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது? மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க மகிழ்ச்சியை விதைக்கணும் என்ற அவசியம் இல்ல. மகிழ்ச்சி ஏற்கனவே விதைக்கப்பட்டாயிற்று. நீங்க அந்த மகிழ்ச்சியை அறுவடை செய்தாலே போதுமானது. ஹல்லேலூயா. செம்மையான இருதயம் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் உண்மையும் உத்தமமாய் இருக்கும் என்று சொல்லி கேட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து சேரும். ஆமென். உங்களுடைய இருதயம் கஷ்டத்தினோடு சென்று கொண்டிருந்தாலும், பாரத்தினோடு சென்று கொண்டிருந்தாலும், கவலையோடு போய் கொண்டிருந்தாலும் கூட செம்மையான இருதயமாய் இருக்கும் போது அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் கேட்கலாம், செம்மையாய் நாம் வாழ்கிறதுனால என்ன பயன்? செம்மையான இருதயம் இல்லாததான உலக மக்கள்
சந்தோஷமா இருக்கிறாங்க, அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நான் செம்மையாய் வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டுபிடித்தேன், எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு என்று கேட்கலாம். ஹல்லேலூயா. வேதத்திலே சங்கீதம் 73 நாம் இவ்வாறாய் பார்க்கிறோம், அவர்கள் ஒரு வழியில என்ன செய்கிறார்கள், பாழாய் போய்விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. ஆமென். தேவனுடைய ஆரம்பம் முக்கியமல்ல, முடிவே முக்கியமானது. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறோம், மரிக்கும் பொழுது எவ்வாறு மரிக்க போகிறோம், நம்முடைய முடிவு எவ்வாறு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய முடிவை பார்க்கும்போது அவன் இருந்த இடம் அங்கு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நீதிமான்கள் இல்லை என்றால் செம்மையான இருதயமுள்ளவர்கள் பார்க்கும்போது அவர்களுடைய முடிவு சமாதானமாய் காணப்படுகிறது. ஆமென். அது மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் செம்மையாய் காணப்படும் போது கர்த்தர் நம்மிலே மகிழ்ச்சியை விதைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினால் ஆனந்த களிப்பால் கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஆமென். அடுத்ததாக வாசித்து பாருங்க, சங்கீதம் 112 இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 112:2. இங்கே பாருங்க, அவருடைய சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வம்சம் தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் என்றால் நாம் செம்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் செம்மையுள்ளதாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகரை நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையிலே. தேவ பிள்ளைகளை கர்த்தருக்காய் வாழ்ந்ததான பிள்ளைகள், அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று கேட்டாலும் கூட அவர்கள் பிள்ளைகளை அவர்கள் நல்ல முறையிலே வளர்த்து சென்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய தலைமுறைகளை நாம் பார்க்கும்போது அது கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நம் கண்ணார காண்கிறோம். அநேக தேவனை மறந்தவர்கள், இல்லையென்றால் செம்மை இல்லாத இருதயத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய குடும்பம் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் வீதியை அடைத்து திரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இருக்க இடமில்லாதபடி போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் செம்மையான இருதயங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது அவருடைய நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காய் இறந்து திருந்ததை நான் காணவில்லை என்று சொல்லி. ஆமென். தேவ பிள்ளைகளை, நீங்கள் செம்மையானவர்களாய் ஜீவிக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் செம்மையாய் காணப்படும் போது கர்த்தர் உங்கள் வம்சங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தலைமுறையாய் அது ஆண்டவரின் சந்ததி என்று கூறப்படும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய தலைமுறை நித்தியமாய் அது கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்றால் நாம் செம்மையானவர்களாய், நம்முடைய இருதயம் செம்மையுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. செம்மையான இருதயம் உள்ளவருடைய வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் இந்த நாளில் இருதயத்தை செம்மையுள்ளவர்களாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் இதிலே பிரியப்படுகிறார். அடுத்ததாய் பாருங்கள், சங்கீதம் 112 4வது வசனத்தை வாசிப்போம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆமென். இருளான சூழலை வரும்போதுதான் வெளிச்சத்தை நமக்கு என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. உலகத்தில் எவ்வாறாய் பழமொழி சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நிழலில் சம்டைம்ஸ் வெயில போய் கொண்டுட்டே இருக்கும் போது நமக்கு தெரியும் யாரு ஒரு மரம் இருக்காதா, அங்க போய் நிழலில் நம்ம இளைப்பாற மாட்டோமா என்று சொல்லி. ஆமென். இன்றைக்கு உலகம் இருளிலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் செம்மையாய் காணப்படும் என்றால் தேவ பிள்ளைகளை, இருள் உங்களை விட்டு நீங்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வு எவ்வாறாய் காணப்படுகிறது? அது வெளிச்சம் உள்ளதாய் காணப்படுகிறதா, இல்லை இருளிலே, கவலையிலே, பாரத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கிறோமா? வியாதியினாலே நாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. உங்களுடைய இருள் இன்றைக்கு பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுடைய வருகிறதான வேளையிலே உங்கள் இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளிமயமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு சொல்கிறான், என்னுடைய நாட்கள் இருளாய் போய் கொண்டிருக்கிறது என்று
அவருடைய தீபம் என்னுடைய தலையின் மேல் எரிகிறதுனால நான் என்ன செய்கிறேன், இந்த இருளை கடந்து போனேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பம் வந்தது நம்ம எல்லாரும் அறிந்தது. மிகுந்த அவன் உடம்பு மெலிந்து போனது, பருக்களால அவன் உடம்பு முழுவதுமாய் காணப்பட்டது, வியாதியிலே அவன் சிக்குண்டு தவித்தான், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான், மிகுந்த கஷ்டத்திலே காணப்பட்டான். ஆனாலும் கூட இருளான அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீபம் அவருடைய தலையின் மேல வந்ததுனால அந்த இருளான காலங்கள் எல்லாவற்றையும் கடந்து போக செய்ய கர்த்தர் அவனுக்கு உதவினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட இருளான பாதையோடு கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகளோடு நாம் சென்று கொண்டிருக்கலாம், நாம் வியாதியோடு கடந்து சென்று கொண்டிருக்கலாம், போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை யோபுவை போல எல்லா இருளான வாழ்க்கையும் கடந்து போக செய்ய கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய இருளான நாட்கள் முடிந்து போகிறது. இன்றைக்கு நாம் தேவனுக்கு முன்பதாக செம்மையுள்ளவர்களாய், இருதயம் செம்மையாய் காணப்படும் போது நம்மளுடைய இருளான நாட்களை கர்த்தர் ஒளிமயமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இருளான நம்முடைய நாட்களிலே வெளிச்சம் உதிக்க கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். வெளிச்சம் இல்லாததினாலே இருளிலே நடந்து போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது நம்மளுடைய இருள் நம்மை விட்டு நீங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய இருளான நாட்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை வெளிச்சமாயிருந்து அவர் மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக இருளான நாட்களுக்குள்ளாய் செல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் கூட இருளான ஒரு சூழ்நிலையிலே கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்குமாய் அவர் அந்த இருளான ஒரு சூழ்நிலையோடு கடந்து செல்ல வேண்டிய நேரம் காணப்பட்டது. ஹல்லேலூயா. நாமும் கூட பற்பல சமயங்களிலே இப்படியான ஒரு இருளான ஒரு நேரத்திற்குள்ளாய் செல்ல நேரிடும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கே அப்படிப்பட்ட நிலைமை என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருளான நேரங்கள் வர நேரிடும். ஆமென். ஆனாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி யோபு சொன்னதை போல அவருடைய தீபம் நம்முடைய தலையின் மேல் இருக்கும் போது அந்த இருளை நாம் கடந்து போக முடியும். ஆமென். அடுத்ததாக வாசிங்க, சங்கீதம் 140 13ஆம் வசனத்தை வாசிப்போம். செம்மையானவர்கள் உங்களுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிறது கிடையாது. அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை, ஆலயத்திற்கு வர முடியவில்லை. அநேக வசதிகள் அவர்களுக்கு காணப்பட்டாலும், எல்லா வண்டி வாகனங்கள் இருந்தாலும் கூட ஆலயத்துக்கு வருவதில்லை. பக்கத்து வீட்டில் இருந்தாலும், பக்கத்து தெருவிலே இருந்தாலும் கூட ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணமற்றவர்களாய் ஜீவிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஒரு செம்மையான இருதயம் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. செம்மையான இருதயத்தால் அவங்க என்ன செய்வாங்க? தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் வாசமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆமென். தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சுத்தமாய் காணப்படுகிறதா? செம்மையாய் காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிறீர்களா? அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிறீர்களா? அவர் அண்டை வருகிறீர்களா? அவர் கிட்ட சேர்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு
கர்த்தர் பிரியமா இருக்கிறார். தேவன் என்னுடைய பிள்ளை என்னை நோக்கி வருகிறது, என்னிடம் ஜெபிக்கிறது, துதிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி கர்த்தரை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள். இங்கு செம்மையாய் இதயம் உள்ளவர்கள் அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகள் நம்முடைய இருதயம் செம்மையாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை நாடி தேடுகிறவர்களாய் அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் காணப்படுகிறவர்களாய் அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடி அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் அவருடைய வாசம் பண்ணுகிறவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாய் ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 15:8. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எதின் மேல பிரியமா இருக்கிறார். ஆமென். நீங்க செம்மையானவர்களாய் ஜீவிக்கும் போது, நீங்க அவரிடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர் உங்கள் மேல பிரியமா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அவரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை துதித்து அவரை போற்றி அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளை என்னை துதிக்கிறது, என்னை மகிமைப்படுத்துகிறது, என்னை போற்றுகிறது என்று சொல்லி கர்த்தர் அதன் மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அவர் நம்மை நேசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய நேசம் கர்த்தரிலே காணப்படுகிறதா? கர்த்தருடைய நேசம் உங்களிலே காணப்படுகிறதா? இல்லையென்றால் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ளதான தொடர்பு எவ்வாறாய் காணப்படுகிறது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேலே காணப்படுகிறதா என்று யோசித்து பாருங்க. இன்றைக்கு தேவனுடைய பிரியம் உங்கள் மேலே காணப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தேவனை துதிக்கிறவர்களாய் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் செம்மையானவர்களாய் இருப்போம் என்றால் நாம் கர்த்தருடைய பாதத்திலே அனுதினமும் சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவருமே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, செம்மையான இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் பார்க்கிறீரே, என் அந்தரங்கங்களை நீர் பார்க்கிறீரே, என்னிடத்தில் இருக்கிறதான ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆராய்ந்து அறிகிறீரே. இயேசுப்பா, இந்த வேளையிலே என் இருதயத்தை செம்மைப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் கேட்போம். ஹல்லேலூயா. இயேசுப்பா, சுத்த இருதயத்தை எங்களுக்கு புஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்கு தந்தருளும் என்று சொல்லி கேளுங்க. தாவீது பாவம் செய்த போது அவன் ஆண்டவரிடத்திலே போய் கேட்கிறான், ஆண்டவரே என்னை மன்னியப்பா, எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்குமானால் இந்த வேலை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத செய்தேன் அப்பா, ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கிட்ட சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்மை விட்டு தூரமாய் நான் போனேன் அப்பா, உம் அண்டை வருகிற ஆண்டவரே, கெட்ட குமாரனை போல உன் சமூகத்திலே நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே, என்னை அணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. அப்பா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செம்மையான இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க. தேவ பிள்ளைகளை, செம்மையான ஜெபம் அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. செம்மையானவர்களுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் செம்மையான இதயத்தோடு காணப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இன்றைக்கு உடைய கஷ்டங்கள், உடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். உடைய கண்ணீரை துடைக்கிறார். உனக்கு தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். செம்மையான இதயமுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி உடைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். செம்மையான இதயமுள்ள பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அவரே அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். உங்களுக்கு அவர் பாதுகாப்பாய் ஒரு பராமரித்து போஷிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவ சந்தைகளை எடுத்து போடும், என்னுடைய குற்றங்களை எடுத்து போடும். இயேசுப்பா, ஹல்லேலூயா. என்னுடைய இரத்தத்தால கழுவும் ஆண்டவரே. இயேசுவே, கழுவும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா.
இரக்கம் செய்ய மாட்டீரோ ஆவியாரையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலிக்கும் சுத்த ஜோதியே ஆரோபியே ஏவேலரில் ஆடியா நெஞ்சம் மாறியோ ஆரோபியே ஏவேலரில் ஆடியா நெஞ்சம் மாறியோ பாரோ தந்தையே உள்ளத்தை யார் காண உள்ளத்தை பாரோ தந்தையே உள்ளத்தை யார் காண உள்ளத்தை மனநோய் அருளுவியே பரிசுத்த ஏற்றுவியே மனநோய் அருளுவியே பரிசுத்த ஏற்றுவியே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலிக்கும் சுத்த ஜோதியே ஆரோபியே ஏவேலரில் ஆடியா நெஞ்சம் மாறியோ ஆரோபியே ஏவேலரில் ஆடியா நெஞ்சம் மாறியோ தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சாட்சிகள் பல உண்டு என் ஜீவன் எல்லையிலோ பரிசுத்தம் எல்லையிலோ என் ஜீவன் எல்லையிலோ பரிசுத்தம் எல்லையிலோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலிக்கும் சுத்த ஜோதியே ஆரோபியே ஏவேலரில் ஆடியா நெஞ்சம் மாறியோ ஆரோபியே ஏவேலரில் ஆடியா நெஞ்சம் மாறியோ எல்லா ஆண்டவரே கேளுங்க ஆண்டவரே ஏசப்பா இருதயத்திலே வாரும் ஆண்டவரே என்னை பாரும் யாருக்கான உள்ள அலங்கோலத்தை பாரும் அப்பா என் பாவத்தை நீக்கும் ஆண்டவரே இரத்தத்தால கழுவனை கேளுங்க சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே செம்மையான இதயத்தோடு வாசம் பண்ண அப்பா கிருபை செய்யுங்க எல்லாரும் கேட்கிறோம் ஹல்லேலூயா இயேசுவே துதிக்கிறோம் ரட்சகரே துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 பரமத்தின் நல்ல பிதாவே தர்மியான நல்ல மதிய வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாராளமே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரு அவர் தேவையில் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நாளிலே சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் பாரத்தோடு வியாகுலத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆறுதலாய் தேவலாய் அவர் காய்களை ஆட்சியவராய் ஆண்டவரே வருகிறார் ஒவ்வொரு உள்ளங்களிலும் வெள்ளங்களிலும் தேவ சமாதானம் காணப்பட தேவாவியானவர் கிருபை செய்கிறார் சத்துருவுக்கு இடம் கொடுக்காதபடி தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருத்தரும் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் வெள்ளாப்புக்கு இடம் கொடாதபடி தேவனை ஆண்டவரை சார்ந்து தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றுகிறாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இந்த நாளில் கூட எங்களோடு பேசின வசனத்திற்காக ஸ்தோத்திரம் செம்மையான இதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் என்னுடைய பாவங்கள் கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறாங்க சுத்த இதயத்தை சிருஷ்டித்து நிலவரமான ஆவியை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 இந்த நாளில் கொடுக்கத்தாவே தொடக்க முதல் முடிவரையுமாய் தேவ பிரசன்னங்களோடு
வழிநடத்தபடியால் உங்களை சோதரிக்கிறோம். நீங்க காரியங்களில் கத்து கூட இருக்கிறாங்க. பிள்ளைகளானவரே சோதனை செல்லும் போது கூட இந்த பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். வருகிற வாரத்திலே ஒவ்வொருத்தரையும் கூட்டி சேர்க்கிறாங்க. அநேக ஆத்துமாக்களை கத்தர் வழிபொருளாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். சபைக்காய் நல்ல ஒரு இடத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். சோதனைக்காய் ஆராதிக்க இந்த சொந்த இடத்தை கத்தர் கொடுக்கிறாங்க. தேவ பிள்ளைகளோ அனைவருடைய வாஞ்சைகள் விருப்பங்களையும் கத்தர் நாளில் நிறைவேற்றுகிறாங்க. புதிய கனமகிமை வந்து செலுத்துகிறோம். ரட்சகரே இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றைக்கு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.